ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். நியூசிலாந்துக்கு எதிராக ஓடிஐ சீரியஸ் முடிவடைஞ்சாச்சு. நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுட்டாங்க, சீரியஸை கைப்பற்றிட்டாங்க. இதில் 3 இன்னிங்ஸில் வெறும் 61 ரன்கள் மட்டுமே அடித்த நம்ம ரோஹித் சர்மாவின் சொதப்பல் ஃபார்மை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வீடியோவுக்கு புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோவில் போயிடுவோம். இது பற்றி கம்பீர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா 2027 உலகக்கோப்பை வேர்ல்ட் கப் வரப்போகுது. அதுக்கு என்ன முடிவுகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்தூரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்திய அணி நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா 3 இன்னிங்ஸ்லேயும் வெறும் 61 ரன்கள் மட்டுமே அடிச்சாப்புல. இந்த 3 இன்னிங்ஸ்லேயும் ரோஹித் சர்மா ஒரு அரை சதம் கூட அடிக்கலை. ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தான் அளிச்சுது. என்றைக்குமே நம்ம ரோஹித் சர்மா களத்துக்குள்ளே வந்தார்னா அதிரடியாக தான் ஆடுவார். சுமன் கில்லோட ரோஹித் சர்மா வரும்போது பார்த்திங்கன்னா சில சமயம் சுமன் கில் ரோஹித் சர்மா மாதிரி ஆடினார், ரோஹித் சர்மா சுமன் கில் மாதிரி ஆடினார். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு அரை சதங்களுக்குள்ளே விளாசில் இந்த 3 போட்டியிலுமே கம்பீர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு என்ற விவாதம் தான் இங்கே பேசு பொருளாக ஆயிருக்கு. ஸோ நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி விளையாடும்போது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய நியூசிலாந்து 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 333 ரன்கள் குவிச்சாங்க. வால்வா சால்வா போட்டி இந்திய அணிக்கு இருந்துச்சு. இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு ரசிகர் மத்தியில். அதற்கேற்ப ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் கூட்டணி தொடக்கம் கொடுத்தாங்க. ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துச்சு. வழக்கமான தொடக்கத்திலேயே அதிரடியை காட்டும் ரோஹித் சர்மா இந்த இன்னிங்ஸில் நிதானமாக ஆடினாப்புல. ரோஹித் சர்மாவுக்கு பெரிதாக அந்த பால்ஸ் கனெக்ட் ஆகலை சூழலில் தான் நியூசிலாந்து பவுலர்கள் அந்த லைன் அண்ட் லென்த்தை கரெக்டாக போட்டுட்ருந்தாங்க. அது நம்ம ரோஹித் சர்மா தடுமாறிட்டு இருந்தாப்புல. ரோஹித் சர்மா 13 பந்துகளில் 11 ரன்கள் தான் எடுத்தாப்புல. அப்பையும் ரசிகர்களை ஏமாற்றிட்டு தான் போனாப்புல 3வது இன்னிங்ஸ்லேயும். ஸோ இது ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது முக்கியமான மேட்ச்சு. அதோட நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஓடிஐ போட்டியில் நம்ம கப்பை வின் பண்ணுவோம் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. 300 ரன்கள் சேசிங் அப்படின்றது நம்ம ஹிட்மேன் விராட் கோலி இருக்கிற டீமுக்கு அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். விராட் கோலி அவரோட பங்கு சிறப்பாக செஞ்சாப்புல, அதில் எந்தவித ஏமாற்றமும் இல்லை. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்றது தான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. அதே போல் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா 3 இன்னிங்ஸ்லேயுமே சேர்த்து 61 ரன்கள் மட்டுமே சேர்த்துருந்தார். ஒரு அரை சதம் கூட இல்லை. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான கடைசியாக முடிஞ்ச 2025 அவர் தொடர் நாயகன் விருதியை வாங்கினாப்புல. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக முடிஞ்ச போட்டியிலையும் கூட சிறப்பாக விளையாண்டாப்புல. ஆனால் நியூசிலாந்து ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு மோசமான தொடராக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே கௌதம் கம்பீர்கிட்ட நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் பிளேயர்ஸ் சரியாக பேசுறதில்ல அப்படின்ற நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனாலும் ரோஹித் சர்மா மீண்டும் பழைய ஃபிட்னஸுடன் கம்பேக் கொடுத்தாப்புல. இந்த ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா ஃபார்ம் இன்றி ரன்களை சேர்க்க முடியலை, அதுதான் விஷயம். இதற்கு பின்பு T20 உலகக்கோப்பை, IPL தொடர் ஆகிய நடக்கப் போகிறது. இதனால் கம்பீர் ரோஹித் சர்மா தொடர்பாக ஏதேனும் ஒரு முடிவை எடுப்பார் என்ற விவாதம் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இது ஹிட்மேன் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஓகே நண்பர்களே, என்ன தான் ஹிட்மேன் களத்துக்குள்ளே நின்னா 6-4ன்னு தெறிக்க விடுவாப்புல. ஆனால் அந்த 3 மேட்ச்சில் நம்மளை ஏமாற்றிட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.